அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய தினார் மதிப்பு மூலதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 990 ரூபாய் 99% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 272 ரூபாய் 35% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜமியாக்கள் உள்ள மெஷின் ரேட்டை பார்த்தரலாம். இந்தியாவுக்கு 272 ரூபாய் 34%, இலங்கைக்கு 996 ரூபாய் 1% உள்ளது. ஜமியாக்கள் உள்ள மிஷின்களில் நல்ல ரேட் கிடைச்சா போடுங்க. கட்டணம் 1.25 தினார் தான் நடைபெறுவாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தாருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பட்டுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்கள் ஆகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். மறக்காம ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப 1 தினாரும் கட்டணமாக விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷனும் 1 தினார் மட்டுமே அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 1 தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. இந்த நாட்களில் வெளிநாட்டவர்கள் அதிகம் புழங்கக்கூடிய பகுதிகளான ஜிலிப் ஷோக், ஹைதான், ஃபர்வானியா, ஃபஹில், மங்கஃப், மஹபூலா, ஃபென்தாஸ், சால்மியா, ஹவாலி, குவைட் சிட்டி, முர்காப், மாலியா, அதே போல் குவைத்துடைய ஜஹரா பகுதிகளில், ஜஹரா சிட்டி, இந்த மாதிரி பகுதிகளில் தான் நல்ல ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்குறாங்க. குறிப்பாக 750 ஃபீல்ஸ், 500 ஃபீல்ஸ், 900 ஃபீல்ஸ், 1 தினார், இது போன்ற கட்டணங்கள் ஆரம்பிடுறாங்க. அதே போல் இன்றைக்கு வரைக்கும் 1000 ரூபாய் வழங்குறாங்க 100 தினாருக்குள்ள இலங்கைக்கு பணம் அனுப்பக்கூடியவர்களுக்கு. அல்நாதா, ஏஆர்ஒய், வேர்ல்ட் ஸ்ட்ரீட், இது போன்ற பல எக்ஸ்சேஞ்சுகளில் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. எந்த எக்ஸ்சேஞ்சில் நல்ல ரேட் போகுது அப்படின்றத கொஞ்சம் தேடி பார்த்து போடுங்க. அதே போல் பணிப்பெண்களுக்கும் முடிந்தால் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க. ஓட்டுநர்கள் எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கும் பரக்கத் செய்வான். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 442 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 349 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 302 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 256 ஃபீல்ஸ். குவைத்துடைய தங்க விலை தற்போது மறுபடியும் அதிகரித்து வருது. 1 தினாருக்கு ஈக்குவலாக குறைஞ்சிச்சு, மறுபடியும் 100 ஃபீல்ஸ் 50 ஃபீல்ஸ்ன்னு அதிகரிக்குது. இந்த நாட்களில் தங்கம் விலை கொடுத்து வாங்கிக்கோங்க. மிக முக்கியமான ஒரு 3-4 தகவல் இருக்குது. அதோட சேர்த்து கல்யாணிக்கு நடந்த சம்பவத்தையும் பார்க்கலாம். நாட்டுக்கு எதிராக சதி திட்டம், குவைத்து குடிமகன் கைது. குவைத் சிறையில், சிறுவர் பராமரிப்பு சிறையில் இறந்த சிறுவன். உள்துறை அமைச்சரின் நேரடி தலையீடு, தனிப்படை அமைத்து விசாரிக்க புதிய திட்டம். சர்ஃபான் சொல்கிறது ஒரு காலமும் பொய்யாகாது. அதுக்காகத்தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ கொண்டாந்து கொடுக்குறது. பக்காலா சம்பந்தமான ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா? ஒரு நபர் நேற்றைய தினம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா. ஆப்பு நேற்றைய தினம் இரவே ரெடி ஆயிடுச்சு. கல்யாணி இந்த சகோதரி நேற்றைய தினம் சமூக ஊடகங்களில் மிகவும் பிரபல்யமாக பரப்பப்பட்ட ஒரு நபர். குவைத்தி வீட்டில் சலவை இயந்திரத்துக்குள்ள சிறுநீரை கழிச்சாங்க. புத்தி சுவாதீனமற்ற ஒரு இளைஞரை அந்த சிறுவனை தாக்கி இருக்கிறாங்க. உணவுகளுக்குள்ள அவங்களுடைய சிறுநீரை கலந்து கொடுத்துருக்குறாங்க. சில கழிவுகளையும் உணவுகளுக்குள்ளே கலந்து சாப்பிட கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து ஒரு குவைத்தி மாமா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. நேற்றே நான் சொல்லும் போதே சொன்னேன், அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் தெரியும் நடந்த சம்பவம் என்ன அப்படின்றது. கல்யாணி அவர்களுக்கும் அந்த குவைத்தி மாமாக்கும் படைச்ச ரப்பல் ஆலமீனுக்கும் மட்டும்தான் தெரியும். அது தவிர்த்து யார் எது சொன்னாலுமே நம்மளால் 100% சந்தேகப்படாமல் இருக்க முடியாது. அதே போல் இந்த சகோதரி நேற்றைய தினம் டிக்டாக் மூலம் 2வதாக ஒரு வீடியோ பதிவேற்றிருந்தாங்க.
அவங்களுடைய டிக்டாக்கில் ஒருவருடைய டிக்டாக் மூலமாக இவங்களுடைய வீடியோ பதிவு வந்து வெளியேற்றப்பட்டிருக்குது. அந்த வீடியோ காட்சியில் அவங்க சொல்லக்கூடிய கதைகள் என்னென்னா, இது எல்லாமே திட்டமிட்ட சதி அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா என்னை பயங்காட்டி தான் அந்த வீடியோவை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான வேலை தெரியுமா? செய்யாத ஒரு தவறை நான் செஞ்சேன் அப்படின்னு இவங்க ஒப்புக்கொண்டுட்டாங்க. இன்றைக்கி குவைத்தில் 100% இதை பற்றி தான் பேச்சுவார்த்தை அடிப்படும் அப்படின்னு வியூகிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அந்த டிக்டாக்கில் இறக்கியிருக்க வீடியோ ரெண்டும் வேண்ட தான். என் பேர் கல்யாணி. அதில் அந்த வீடியோவில் இறக்கியிருக்கிறது எதுவுமே உண்மை இல்லை. நான் வேலை செஞ்ச வீட்டில், இதுக்கு முன்னுக்கு வேலை செஞ்ச வீட்டில் எனக்கு சரியான பிரச்சனை. சம்பளம் கொடுக்கல, ஒழுங்காக அடித்து என்னைய ஒரு பிரச்சனை, ரூமில் அடைச்சி வச்சு அந்த மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி சொன்னா தான் என்னைய வெளியே விடுவேன். ஆஃபீஸில் கொண்டு போய் விட சொல்லி நான் ஒரே அழுதேன். எனக்கு நாட்டுக்கு அனுப்ப சொல்லி அழுதேன் நான். ஆனால் அவங்க என்னை அனுப்பலை, ரூமில் அடைச்சி வச்சு. நான் ஒரே பிரச்சனையில் சரியான பிரச்சனை. அதுக்கு பிறகு அந்த வீட்டில் உள்ள வந்து எனக்கு அடித்து, வீட்டில் எல்லா இடமும் கேமரா இருக்குது எனக்கு தெரியும், நான் அப்படி ஒரு தப்பு செய்யலை. அவள் எனக்கு அடித்து சரியான மாதிரி அவள் சொல்கிற மாதிரியெல்லாம் சொன்னான். அதுக்கு பிறகு நான் வெளியே விடுறேன்னு சொன்னான். அதுக்கு பிறகு தான் நான் சொல்லி கொடுத்த மாதிரி தான் எல்லாமே சொன்னேன். சொன்ன பிறகு தான் அவள் இந்த வீடியோ எடுத்து வெளியில் போட்டிருக்குறாள். அது என் மேலே எந்த தப்பும் இல்லை. தப்பான கமெண்ட்ஸை யாரும் போடாதீங்க இந்த வீடியோவுக்கு. என்ன மாதிரி தான் நீங்களும் எல்லோரும் வெளியூரில் வேலை செய்கிறவங்க, எல்லாருக்கும் எப்படி பிரச்சனை நடக்கும்னு நமக்கு தெரியும். நாட்டில் நடக்கிற பிரச்சனை நமக்கு தெரியும், வெளியூரில் வந்து நமக்கு நடக்கிற பிரச்சனை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால் தப்பான கமெண்ட்ஸை போடாதீங்க இந்த வீடியோவில். இந்த வீடியோ ரெண்டுமே அனுப்பினது எதுவுமே உண்மை இல்லை. என்னை அடித்து சரியான மாதிரி சாப்பாடும் கொடுக்கல. 2-3 நாள் ரூமில் அடைச்சி வச்சுருந்து தான் அவள் பேச சொல்லித்தான் என்னைய அடித்து தான் அவள் பேச சொன்னான். சொல்லி கொடுத்து என்னைய பேச சொன்னான். இப்படி சொல்லி அப்போ தான் வெளியில் விடுவேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு தான் நான் அவளுக்கு என்ன வெளியில் எப்படி வந்து என் உயிரோட என் பிள்ளைகளை பார்க்கணும், அதனால தான் நான் சொல்லி கொடுத்த மாதிரி சொன்னேன். அவள் வீடியோ எடுத்து இப்படி வெளியில் போட்டிருக்கா. இது வந்து இதில் எந்த உண்மையுமே இல்லை. நீங்கள் தப்பான கமெண்ட்ஸை யாருமே போடாதீங்க. أنا مو غلطان. هذا ماما أقول كذي كلام عشان كذي يعني يقول فأنا ما سويت شيء. هذا كله ماما يقول أنا أرجع يقول بس أنا ما سويت غلط. لا تحط سوشيال ميديا ولا أي برنامج عن فيديو. أنا مو غلطان، كل شيء سويته ماما. الحين هي يقول كذي. أمس أنا راحت قال إذا هي ما سويتي غلط، إذا هي حتى لو أنت سويت معلش يعني أنت تقول خلاص أوكي، هي تقول آسف أنت تقول معلش خلاص. أنا أمس قاعد أسأل ليش يعني نزل فيديو على برنامج، هي غلطان خلاص أوكي، أنت قال أوكي مو مشكلة، لا تروح سوي منك تاني مكان، لا تسوي كذي. بعدين ننزل فيديو ليش؟ الحين هي تقول لا أنا ما سويته، كله سويته ماما أقول شنو أنا كذي ارجع يقول بس. هذا اللي موضوع. الحين هي تقول هرمة. إن شاء الله كريم، الله موجود فوق، كل شيء يعرف الله من أكثر منا. إن شاء الله ربنا ما تقصر. أي واحد غلطان إن شاء الله راح يعطي رجالكم. யார் தவறு செய்கிறாங்களோ அவருக்கு படைத்த ரப்பல் ஆலமீன் அதுக்கு ஒரு நிச்சயமான தண்டனையை கொடுக்கணும். அதே போல் தயவு செய்து இந்த முட்டாள்தனமான வேலையை இன்னொருத்தர் செஞ்சிடாதீங்க. ஏதாவது தவறு நீங்கள் செய்யலைன்னா அதை செஞ்சதாக அவங்க ஒப்புக்கொள்ள வைக்கிறாங்கன்னா தயவு செய்து பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா அதே குற்றத்துக்காக பல வருட காலங்கள் தப்பே இல்லாமல் தண்டனை அனுபவிக்க வரும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை பற்றி உங்களுடைய பொன்னான கருத்துக்களையும் தெரிவிச்சிட்டு போங்க மறக்காம கமெண்ட்ல. வானியலர் ஆய்வாளர் பெதர் அல் அமீரா ஜூலை 5 பூமியின் ஓவால் சுற்றுப்பாதையின் காரணமாக பூமியில் குளிர்காலங்களின் வெப்பநிலை ரொம்ப அதிகமாகவே இருக்கும் என்பதை தெரிவித்திருக்கின்றார். في 5/7 بإذن الله تعالى راح تكون الأرض في أبعد نقطة لها من الشمس في ظاهرة فلكية تسمى الأوج. بسبب مدار الأرض حول الشمس تكون الشمس في طرف المدار البيضاوي،
فتكون في فترة قريبة من الشمس، وفترة أخرى بالصيف تكون في أبعد ما يكون لها من الشمس. فبالشتاء تكون الشمس في أقرب نقطة لها من الشمس في شهر يناير بعز البرد والدرجات المنخفضة، وبالصيف تكون الشمس بعيدة عنا في أبعد نقطة مع هذه الأجواء الحارة في الصيف. والبعد والقرب ما له علاقة في الحر والبرد، إنما موقع الشمس وشروقها عندما تكون في الشمال الشرقي على مدار السرطان فوق راسنا تكون عندنا الصيف، ولما تكون على خط الاستواء السماوي تتعادل الحرارة، ندخل في الاعتدال الربيعي والخريفي. لما تكون في أقصى الجنوب الشرقي على مدار الجدي ندخل في الأجواء الباردة مع انخفاض زاوية الشمس وتركيزها الحراري. فهذه الظاهرة الفلكية البعد والقرب ما لها علاقة في الحر والبرد. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இதை எல்லாருக்குமே ஏற்படுத்தி கொடுக்கட்டும். என்னோட வாயால் சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு வார்த்தை. ஏன்னா பலருடைய கனவு லட்சியம் இது. தயவு செய்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த முறை 20 to 18 மாறக்கூடிய நசீப் வாய்ப்பு இருந்துச்சுன்னா நிச்சயமாக அல்லாஹ் நாடனும், வாய்ப்பு இருந்துச்சுன்னா நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் இப்போதைக்கு வரைக்கும் பேச்சுவார்த்தை மட்டும்தான் நடந்திருக்குது, இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்குது. இதற்குரிய கேட்டகரி என்ன? எத்தனை வருஷத்தில் ரிலீஸ் எடுக்கலாம்? 1 வருஷத்துலையா, 3 மாதத்துலையா, 6 மாதத்துலையா, 2 வருடத்துலையா? மேலதிக வேலை திட்டங்கள் என்ன? இதற்கு நாங்கள் மனிதவளத்துக்கான பொது ஆணையத்துக்கு எவ்வளவு பணம் செலுத்தணும்? இது மாதிரி பல ப்ரொசீஜர்கள் இருக்குது. இது அனைத்தையும் செயல்படுத்தி உத்தியோகபூர்வமாக தகவலை தெரிவிக்கும் வரைக்கும் தயவு செய்து பொறுமையாக இருங்க. அந்த 600 தினார் கட்டி அக்காம அடிக்கிற சான்ஸ் ஒன்று இப்படித்தான் நிறைய பேர் ஸ்ப்ரெட் பண்ணியே இல்லாமல் ஆக்கினாங்க. தயவு செய்து அந்த மாதிரி எந்த ஒரு காரணமும் இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய சூழலில் நம்மளுடைய இந்த வெளிநாட்டவர்களுக்கான வாய்ப்பு மேலே எந்த ஒரு பாரதூரமான செயல்களில் ஈடுபற்றப்படாது அப்படின்னு நானும் துவா செய்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்கள். பொறுமையாக இருங்க. இன்ஷா அல்லாஹ் காதிம் டு ஷூன் விரைவில். ஆனால் அதுக்குரிய ப்ரொசீஜர்களை தெரியும் வரைக்கும் நாம் பொறுமையாக இருந்தால்தான் தப்பிக்க முடியும். அதுக்காக கடையில் போய் இப்போ வேலை செஞ்சாலும் பிடிப்பாங்க தான், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாட்டில் உள்ள அடிப்படை அமைப்புகளை அழிக்கும் நோக்கத்துடன் தடை செய்யப்பட்ட அமைப்பில் சேர்ந்த குடிமகனை கைது செய்தது உள்துறை அமைச்சகம். அவர்கள் சமூக ஊடக நிகழ்ச்சியில் அவரது யோசனைகளை வெளியிட்டனர் மற்றும் நாட்டை விட்டு வெளியேறி இது போன்ற சில தீவிரவாத அமைப்புகளுடன் சேர்வதற்கும் முயற்சி செய்துள்ளனர். சொந்த தாய் நாட்டையே அழிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்கன்னா எம்மாத்திரம் நாமெல்லாம் ரொம்ப கவனமாயிருங்க அனைவருமே. உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்களுடைய நேரடி தலையீட்டில் அதிரடியான விசாரணை குழு நிறுவப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் சீர்திருத்த பள்ளியில் ஒரு மாணவரின் மரணம். அவருடைய குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்திருக்கின்றார்கள் உள்துறை அமைச்சகத்தின் சார்பாக. அதே போல் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்களும் தன்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சிருக்காரு. இது சம்பந்தமான மேலதிக விசாரணைகளை உடனடியாக மேற்கொள்ளப்படும். அதே போல் சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. எல்லாம் வல்ல இறைவன் பாதுகாக்கட்டும் உங்கள் அனைவரையும். சிறைச்சாலைகள், சிறைவாசம், சிறைச்சாலைகளில் மட்டும் ஒரு போதும் இந்த நாடுகளில், அதுவும் மத்திய சிறைகளில் கைதிகளாக போயிடாதீங்க. படங்களில் தான் பார்த்துருப்பீங்களே, அதை விட மோசமாகவும் சில செயல்பாடுகள் சிறைச்சாலைகளில் நடைபெறுது. ரொம்ப கவனம். அடுத்ததாக பாருங்கள், கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே. பாருங்கள், ஹவாலி, சால்மியா, ஃபர்வானியா, ஷுவைக் பாருங்கள், முன்னாடியெல்லாம் முதுன்னு நிற்பாங்க, இன்னைக்கு காஞ்சி போய் கிடக்குது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்காரு நபர். بعد ما قام يفتشون خالي حولي عمره حولي ما صارت كذي عمرها حولي ما صارت كذي فاضيه عمرها صار حتى اللي ياخذ ما اجازته منتهيه صارت حتى اللي ما عنده اقامه شوفي حولي عمر حولي كانت كذي انا قبل 3 ايام جاي حولي ما كانت كذي ما قادر امشي فيها قعدت ساعه ونص على ما اطلع من حولي شوفي ايش سوت الحين
التفاتيش سوت. شوف التفاتيش سوت. صور شوف التفاتيش. شوف يا حولي خالية عمرها حولي ما كانت خالية كذي. عمرها حولي ما كانت خالية بالطريقة. كمل يا وزير. كمل ريحنا. كمل يا وزير ريحنا يا وزير. بعد ما قام يفتشون خالية. يا اخوان من متى شويخ شارع الجملة يكون فاضي كذي؟ من متى؟ شوفوا انا من الساعة 5 ترى بشويخ استغربت، قلت ايش فيه ربع محلات شويخ والجراجات مسكرة. اثاري اليوم اول يوم حملة على اللي مخالفين الاقامات واللي مو مسافرين واللي قواك الله يا وزير الداخلية، قواك الله. تدرون لو يستمرون اسبوع بس اسبوع الكويت راح تفضل تنبض. على فكرة ترى اغلب الشركات الكبيرة عندهم عمالة بدون اقامات بدون شيء، واغلبهم متوهقين. دشيت على اكثر من شركة، لا والله عندنا العمال تعبانين وعمال ما ادري شنو والله مسافرين، كله كذب، ما عليكم منهم. எங்கப்பா பழைய ஆளை காணும், வேலையில் இருந்தவங்களை காணும் அப்படின்னு கேட்டால் இல்லை அவருக்கு சுகம் இல்லை, நாட்டுக்கு போய்த்தாரு, லீவ் எடுத்திருக்காரு அப்படின்னு எல்லாரும் பொய் சொல்கிறாங்களாம். ஷுவைக்கில் கூட பல கடைகளில் இருந்து பல தொழிலாளர்கள் காணாமல் போயிருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. அடுத்ததாக குவைத்துடைய ஷுவைக் இண்டஸ்ட்ரியல் பகுதிகளில் அதிரடியான சோதனைகள் ஆரம்பமாகி இருக்குது. இண்டஸ்ட்ரியல் பகுதிகள் என்னாலே குறிப்பாக அஹ்மதி, ஷர்க், ஃபஹீல், அதே போல் ஷுவைக், அம்கரா, சால்மி, ஜஹரா இண்டஸ்ட்ரியல் பகுதிகள், வாகன கேரேஜ்கள், அதே மாதிரி உதிரி பாகங்கள் விற்பனை, இந்த மாதிரி பகுதிகளில் தான் அதிரடியான சோதனைகளை மேற்கொள்கிறாங்க குவைத்துடைய போக்குவரத்து துறை மற்றும் உள்துறை அமைச்சகம், மனித வளத்துக்கான பொது ஆணையகம். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுக்கு கேரேஜில் வீசா இருந்தால் மட்டும்தான் அங்கே வேலை செய்யலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் அங்கே வேலை செய்ய முடியாது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஷுவைக் இண்டஸ்ட்ரியல் பகுதிகளில் யாராவது அறைகளில் இருந்தீங்கன்னா, அதே பில்டிங்லேயே அதே தகர கொட்டாய்களுக்குள்ள கேரேஜ்களில் அறைகளில் இருந்தீங்கன்னா கைது செய்யப்படுவீங்க. ரொம்ப கவனம். சாலைகள் மற்றும் நில போக்குவரத்திற்கான பொது ஆணையகம் சுரங்கங்களில் நீர் தூக்குகளை இயக்கவும் கண்காணிக்கவும் SCADA அமைப்பை தொடங்கியுள்ளது. சாலைகள் மற்றும் தரைவழி போக்குவரத்துக்கான பொது ஆணையகம் மழைக்காலத்திற்காக அதன் முதற்கட்ட வேலை திட்டங்களை ஆரம்பித்துள்ளது. பார்ப்போம் இந்த வருடமாவது நீரில் மூழ்காமல் இருக்குதான் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக கைரான் பகுதிகளில் ஜெட் ஸ்கை ஓட்டுநர்களால் தொடர்ந்தும் அசௌகரியம். கடலோரமாக குளித்து கொண்டிருக்கும் சிறுவர்கள் மற்றும் பலருக்குமே இடையூறு விளைவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. இந்த கைரான் பகுதிகளில் போய் குளிக்கிறவங்க இந்த இவங்களாலையும் பாதுகாப்பு இல்லை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி சேட்டைகள் நடந்தால் உடனடியாக 112 என்ற அவசர இலக்கத்துக்கு கால் பண்ணி உங்களுடைய நிலைமையை எடுத்து சொல்லுங்கள். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக விரைந்து வருவாங்க. அதே போல் ஜஹரா பகுதிகளில் பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் ஆரம்பிச்சிட்டாங்க சோதனைகளை. நிறைய மத்தாம்களில், பக்காலாக்களில், உணவு கடைகளில் எல்லாத்துலேயுமே சோதனைகளை மேற்கொண்டு வராங்க. ரொம்ப கவனமாக இருங்க. இனித்தான் ஒவ்வொரு பகுதிகளையும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க போகிறாங்க தொழிலாளர்கள். பழம் மற்றும் காய்கறி சந்தைகள் மற்றும் ஜஹரா கவர்னரேட்டில் உள்ள பல வியாபார தலங்களில் ஆய்வு பிரச்சாரம். 20 விதிமீறல்கள் பதிவாகி உள்ளன. குறிப்பாக மத்தாம்களில் உள்ளே போய் உணவுகளை செக் பண்ணியே பார்க்குறாங்க. ரொம்ப கவனம். அடுத்ததாக குவைத்துடைய முனிசிபாலிட்டிக்கு ஒரு நபர் வீடியோ போட்டிருந்தார். முதலாவது வீடியோ இது. ஜஹரா கவர்னரேட்டில் அதிரடியான சுத்திகரிப்பு, கிளீன் குவைட்.
அது என்ன பிரமாதம், அதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு. நேற்றைய தினம் உங்களுக்கு வீடியோ ஒன்று போட்ட இந்த நபர்கிட்ட ஞாபகம் இருக்குதா? பக்காலாக்கள் வந்து வெயிலில் நித்தாடி வச்சுருக்குறாங்க, உணவுகள் கெட்டு போயிருக்கும், இப்படி ஒவ்வொரு இடங்களில் நிப்பாட்டி வைக்கிறதுக்கு யார் அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தது அப்படின்ற கேள்வியை கேட்டு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருந்தேன், பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்னு. ஒவ்வொரு பகுதிகள்லையுமே பக்காலாக்களை ஃபுல்லாகவே கிரேங் வச்சு நவத்திக்கிட்டு இருக்கிறாங்க, தூக்கிடுறாங்க. இனிமேல் இதுதான் நிலை. தயவு செய்து முடிந்த வரைக்கும் இந்த மாதிரி மொபைல் ட்ராக்குகளில் வேலை செய்யக்கூடியவங்க இருக்கிறீங்கன்னா அலர்ட்டாகவே இருங்க. அதே மாதிரி உங்களுடைய கஃபீல் எங்கே உங்களுக்கு எந்த இடத்துல போட சொல்லியிருக்காங்களோ அந்த இடங்களில் மட்டும் போடுங்க. தவிர்த்து அங்கங்கே போய் போட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து வண்டியை சீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதே போல தான் குவைத்துடைய பல பகுதிகள், கேரேஜ்கள், கடைகள், வியாபார தலங்கள், ஜஹரா இண்டஸ்ட்ரியல் பகுதிகளில் வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க குவைத்துறை உள்துறை அமைச்சகம். ஒவ்வொரு கேரேஜ்கள், ஸ்டோர்கள், கிரவுண்ட்கள் அப்படின்னு பல இடங்களை வந்து மூடிக்கிட்டே வராங்க. ஒரு பக்கம் உள்துறை அமைச்சகம், ஒரு பக்கம் முனிசிபாலிட்டி, ஒரு பக்கம் சுற்றுச்சூழல் அதிகார சபை, ஒரு பக்கம் ரெசிடென்சி அஃபேர்ஸ். எங்கே போய் தப்புறதுன்னு தெரியல மக்கள். தயவு செய்து கவனமாக இருங்க, அலர்ட்டாக இருங்க. எந்த நேரத்திலையும் என்ன வேண்டாலும் நடக்கலாம். அதே போல தான் இன்னொரு மிக முக்கியமான தகவல், இந்த நாட்களில் எப்போவுமே அக்காமா இல்லாதவங்க கடைசி மட்டத்தில் தான் நிற்கிறாங்க. ஆனால் அவங்கள மேலோங்கி கொண்டு வரதுக்கான முயற்சிகள் இன்றைக்கு வரைக்கும் உள்துறை அமைச்சகத்தோடு சேர்ந்து மனித உரிமைகளுக்கான குழு நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் காட்சியில் பார்க்குறது சிங்கள வீடியோ அப்லோட் பண்ணி முடித்தது நேரம் 2:59. தமிழ் நியூஸ் முடிவுக்கு வரக்கூடிய நேரம் 3:50, 4 ஜூலை வியாழக்கிழமை. இவ்வளோ முயற்சி எடுக்கிறது ஏதாவது ஒரு வழியில் எல்லாரும் நல்லது நடக்கணும், எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு தான். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. கல்யாணி செய்த தவிர வேறு யாருமே செய்யாதீங்க. எக்காரணத்தை கொண்டும் வீடியோவுக்கு போஸ்ட் கொடுக்காதீங்க. இதுக்கு மேலே பேச முடியாது, ஒரே தூக்க மசக்கமாக இருக்குது. 36 மணி தேலமாக தூங்கலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.